Hi friends, welcome to Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அவல் மில்க். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதோட ரொம்ப ஹெல்தியும் கூட. சோ வாங்க இந்த அவல் மில்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா crispy ஆகிற வரை இது வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா crispy ஆகணும். உங்க கை வச்சு இது உடைச்சு பார்த்தா நல்லா இந்த மாதிரி crispy-ஆ இருக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துறலாம். இப்போ அதே கடாயில 1/4 கப் நல்லெக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நல்லெக்கடலையோட தோல் தனியா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இத வறுத்து எடுக்கணும். கரிஞ்சிர கூடாது. சோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோல்லாம் தனியா இளகி வர வரைக்கும் இத நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணனும். இத இப்போ ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நான் இன்னைக்கு 2 பழம் எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு வெள்ளை தொழுவன் பழம் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த வெரைட்டி பழம் வேணா இதுக்கு யூஸ் பண்ணலாம். இத இப்போ நல்லா மேஷ் பண்ணனும். ஒரு ஃபோர்க் அல்லது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்ஸில போட்டு நல்லா அரைக்க கூடாது. இந்த மாதிரி மேஷ் பண்ணா போதும். இப்ப பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா இல்ல இடையில இருக்கணும். அப்பதான் அவல் மில்க் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்த நல்லெக்கடலையை இந்த மாதிரி தோல் எடுத்து இந்த மாதிரி ரெண்டா நம்ம உடைச்சு வைக்கணும். இப்போ அவலும் நல்லா ஆறிடுச்சு. இந்த மில்க் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துர்க்கேன். அத கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல போட்டு சில்னஸா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த சில்னஸ் வேண்டாம் அப்படினா நீங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இப்போ அவல் மில்க்க ஒரு கப்ல செட் பண்ணிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் பழம் போட்டுடலாம். நம்ம மேஷ் பண்ண பழத்தை போடுங்க. அதுக்கு மேல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெக்கடலை போட்டுக்கலாம். அதுக்கு மேல 2 டேபிள்ஸ்பூன் அவல் சேர்த்துடலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா சுகர் சேர்த்துறலாம். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படினா நீங்க இத ஸ்கிப் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்திருக்க பழத்துல கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால சுகர் சேர்த்துறலாம். அதுக்கு மேல கொஞ்சமா இன்னைக்கு நான் நட்ஸ் சேர்க்க போறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு தான் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த நட்ஸ் வேணா இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே process-ஐ நம்ம ரிப்பீட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் பழம் சேர்க்கணும். அதுக்கு மேல நிலக்கடலை சேர்க்கணும். அதுக்கு மேல அவல் சேர்க்கணும். நான் இன்னைக்கு எடுத்துர்க்க அவல் brown color அவல். நீங்க வெள்ளை அவல் வேணா யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேல sugar சேர்க்கலாம். அதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் சேர்க்கலாம். அதுக்கு மேல பால் சேர்த்துக்கலாம். நான் இத finish பண்றதுக்காக மறுபடியும் மேல பழமும் கொஞ்சம் நல்லெக்கடலையும் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு அந்த கப் கொஞ்சம் fill ஆகற வரைக்கும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சோ அவ்வளவுதான் ரெடி ஆயாச்சு. பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இப்போ இந்த அவல் மில்க்க ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊற விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட அளவு 2 பேருக்கு அவல் மில்க் prepare பண்ணலாம். உங்களுக்கு அதிகமா வேணும்னா நம்ம எடுத்த மெஷர்மென்ட்லாம் நீங்க கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ ரொம்ப ஹெல்தியான அவல் மில்க் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு Subscribe கொடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். Thank you friends.